போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய ஜாஃபர் சாதிக் வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த நோட்டீஸை கிழித்து புதிய பூட்டை பூட்டிச் சென்ற ஜாஃபர் சாதிக்கின் தாயார் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் அந்த நிகழ்வு தொடர்பாக பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மயிலாப்பூரில் இல்லத்தில் பணியாற்றிய காவலாளர்கள் பணியில் இருந்து ஜாஃபர் சாதிக்கின் தாயார் நீக்கியதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கை தேடி வரக்கூடிய போலீசார் அவர் எங்கு இருக்கின்றார் என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில்தான் தலைமறைவாக இருக்கும் ஜாஃபர் சாதிக்கிற்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் விடப்பட்டிருக்கிறது. அவர் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர் வீட்டுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில்தான் ஜாஃபர் சாதிக்கு வீட்டில் ஒட்டிய அந்த நோட்டீஸ் கிழிக்கப்பட்டும் அதே போன்று பூட்டு அது உடைக்கப்பட்டு வேறு புதிய பூட்டு மாற்றப்பட்டிருப்பதும் இந்த வழக்கில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜாஃபர் சாதிக் வீட்டில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக சென்னை மயிலாப்பூர் இல்லத்தில் பணியாற்றிய காவலாளிகளை பணியில் இருந்து ஜாஃபர் சாதிக்கின் தாயார் நீக்கியதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக மாறியது. குறிப்பாக ஜாஃபர் சாதிக் இந்த வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய நபராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் திமுகவில் இருந்தவர். அவரை இந்த சம்பவத்துக்கு பிறகு திமுகவில் இருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவர் தேடப்பட குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது. வெளிநாடுகளுக்கு எங்கும் தப்பிச் செல்லாமல் தடுப்பதற்காக லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டது. நிலையில் அவரது இல்லாத நிலையில் அவர் வீட்டில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவரது வீட்டிலிருந்து பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் அந்த வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டு அதோடு அந்த வீட்டின் சுவற்றில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அந்த நோட்டீஸ் தற்போது கிழிக்கப்பட்டு புதிய பூட்டை பூட்டிச் சென்ற ஜாஃபர் சாதிக்கினுடைய தாயார் இந்த செயலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த செயல் என்பது இந்த விவகாரத்தில் மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது.